உங்கள் செஃப் சரவணன், கோவில் நகரம், கும்பகோணத்திலிருந்து. வெல்கம் பேக் டு ஈஸி குக்கிங் கிச்சன். இன்றைக்கி நல்ல ஒரு ரெசிபியில் வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. இந்த வீடியோவில் நம்ம ஒரு ஈஸியான ஒரு சைனீஸ் டிஷ் தான் செய்ய போகிறோம். நான் ஒரு சாஸும் எப்படி பண்ணுறது, அதுக்கு எப்படி அந்த பேட்டர் ரெடி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம். நான் இதுக்கு 3 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் எடுத்திருக்கேன். 1.5 1 டீஸ்பூன் நம்ம மைதா மாவு ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சோண்டு பேக்கிங் பவுடர், நம்ம ஒரு 1/4 டீஸ்பூன் வச்சுக்கலாம் பேக்கிங் பவுடர். இப்போது நம்ம இதில் வாட்டர் தான் ஆட் பண்ண போகிறோம். கொஞ்சோண்டு சால்ட்டு கூட ஆட் பண்ணிக்கலாம். சால்ட்டு தேவையில்லை அப்படின்னு சொன்னால் விட்டுடலாம். நம்ம சாஸில் ஆல்ரெடி சால்ட் போட்டிருக்கோம். கொஞ்சோண்டு நம்ம வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தான் ஆட் பண்ணணும். ஜாஸ்தியாக ஆட் பண்ணும்போது அது பேட்டர் ஃபர்மெண்டேஷன் ஆகிறது கொஞ்சம் டைம் ஆகும். நம்ம அப்புறம் டிப் பண்ணி போடும்போதும் அது சரியான அதில் அந்த பேட்டர் அதில் ஒட்டாது. அதனால் தண்ணி கொஞ்சமாக தேவையான அளவுக்கு மட்டும் விட்டு ஒரு கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நம்ம அந்த அளவுக்கு எடுத்துக்கிட்டால் போதும். இப்போ பேக்கிங் பவுடர் இதில் போட்டு அது ஒரு டைமுக்காக நம்ம ரெஸ்டிங் வச்சிடணும். அப்போ தான் அந்த ஃபர்மெண்டேஷன் அந்த பேக்கிங் பவுடர் ஆக தான் நம்மளுக்கு அதோட பேட்டர் ஒரு சாஃப்ட்னஸ் வரும். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு நீங்கள் பேட்டர் வச்சுக்கணும். இதோட இன்னும் கொஞ்சம் திக்காக வச்சுருந்தாலும் நீங்கள் டைலூட் பண்ணி தேவைன்னா நீங்கள் மறுபடியும் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சோண்டு தேவைன்னா நான் இதிலேருந்து கொஞ்சோண்டு இந்த ஃபுட் கலரிங், அது எடிபிள் தான், நம்ம சாப்பிடக்கூடிய கலர் தான் இது. நான் அந்த கலர்லேருந்து எல்லோ கலர் கொஞ்சமாக ஆட் பண்ணியிருக்கேன். அதை ஒரு சைடில் வச்சாச்சு. இப்போ நம்ம சாஸ் ரெடி பண்ணுறதுக்கு என்னென்ன தேவைங்கிறத பார்க்கலாம். ஆனியன் சாப் பண்ணி வச்சுருக்கேன், சின்ன வெங்காயம், கார்லிக் வச்சுருக்கேன். நம்ம சில்லி ஃப்ளாக்ஸ்ன்னு லாஸ்ட் டைம் நான் சொன்னேன் இல்லையா, அதே மாதிரி சில்லி ஃப்ளாக்ஸ் நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ ஒரு கடாயில் கொஞ்சமாக ஆயில் விட்டுட்டு இப்போ ஆனியன், கார்லிக் இது லைட்டாக ரோஸ்ட் பண்ணால் போதும். ரொம்ப பிளாக் பண்ணன்னு தேவையில்லை. இது மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நீங்கள் பண்ணலாம். இதோட நான் என்னென்ன ஆட் பண்ணுறேங்கிறத நான் உங்களுக்கு கமெண்ட் பாக்ஸ்லேயும் கமெண்ட் பண்ணுறேன். இப்போ நான் நம்மள்கிட்ட ஸ்டாக் வாட்டர் அப்படி இல்லைன்னா நம்ம நார்மல் வீட்டில் உள்ள வாட்டரை யூஸ் பண்ணிக்கலாம். நான் ஸ்டாக் வாட்டருங்கிறது என்னங்கிறத நான் பின்னாடி அடுத்தடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு கண்டிப்பாக சொல்கிறேன். நான் இப்போது கொஞ்சம் டொமேட்டோ கெச்சப் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த சாஸ் காமனாக நீங்கள் பொதுவாக எல்லாத்துக்குமே டிப் பண்ணி சாப்பிட்லாம். அதனால தான் நான் இந்த சாஸை ஸ்பெசிஃபிக்காக இந்த வீடியோவில் சொல்கிறேன். இப்போ நீங்கள் கார்ன்ஃப்ளவர் நம்ம இதில் ஆட் பண்ண போகிறோம். இருந்தாலும் கொஞ்சோண்டு நம்ம இந்த அரோமேட்டிக் பவுடர்னு சொல்கிற இந்த அரோமேட்டிக் பவுடரை நீங்கள் அஜினோமோட்டோன்னு நினைக்க வேணாம், அரோமேட்டிக் பவுடரு அதை ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ கார்ன்ஃப்ளவர் நம்ம கொஞ்சம் தான் ஆட் பண்ணுறோம் திக்னிங்காக. கொஞ்சோண்டு தேவைன்னா ஆட் பண்ணலாம், இல்லைன்னா இதே ரெடியூஸ் ஆகும்போது திக்னிங் வரும். ஆனால் சாஸோடு நம்மளுக்கு அந்த அந்த சாஸ்னால் இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிற கன்சிஸ்டன்சி நம்மளுக்கு கிடைக்காது. அதனால தான் கொஞ்சோண்டு நான் கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணுறேன். இப்போ நல்லா ஸ்ட்ரீம் ஆக அது ரெடியூஸ் ஆகும்போது நம்ம சில்லி ஃப்ளாக்ஸ் கட் பண்ணி வச்சுருந்தோம்ல அதை ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணிவிட்டு நம்ம இதில் வேறு என்ன ஸ்வீட்னஸ்க்காக என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னால் ஹனி தான் ஆட் பண்ணுறேன், பியூர் ஹனி. இப்போ இந்த ஹனி ஆட் பண்ணும்போது இந்த உரப்பு, அந்த டொமேட்டோ கெச்சப்போட புளிப்பு, அப்புறம் இந்த ஹனியோட இனிப்பு எல்லாமே கலந்து ஸ்வீட் அண்ட் ஷாரான ஒரு சாஸ் ரெடி ஆகிடும். இப்போ நம்ம பேபிகார்ன் தான் ஃப்ரை பண்ணுறோம். அதனால் பேபிகார்னை 1/2 1/4 கூட நீங்கள் கட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், நான் இந்த மறுபடியும் அதே திக்னஸோட கொஞ்சம் லிக்விட் ஆகிருக்கு ஃபஸ்ட்டு உள்ளதோட. அதனால தான் நான் சொன்னேன் தண்ணி கம்மியாக ஊற்றிக்கலாம். இப்போ டிப் பண்ணிவிட்டு அதில் பேட்டரை நீங்கள் பஜ்ஜிக்கு போடுற மாதிரி தான் எடுத்து போடணும். இப்போ பாருங்கள், பேட்டர் எல்லாத்தையும் போட்டு அப்படியே எடுத்து போடக்கூடாது, உதுத்து விடக்கூடாது. ஒவ்வொரு வெஜிடபிளாக இருந்தாலும் சரி, இல்லை ஒரு ஆனியனாக இருந்தாலும் சரி, இது சேம் லைக் பஜ்ஜி தான். ஆனால் நம்ம கடல மாவு இதெல்லாம் ஆட் பண்ணுறதில்ல, அதுக்கு பதில் தான் இது மாதிரி. ஏன்னா பஜ்ஜிங்கிறது வேறு, இது சைனீஸ் ஸ்டைலுங்கிறது டிஃப்ரெண்ட்டாக செப்பரேட்டாக தான் இருக்கும். இல்லை இன்க்ரீடியன்ட்ஸ் ஆட் பண்ணுறது கூட ஒரு மினிமம் லெஸ் ஸ்பைசி, சாவ்ரி தான் கொஞ்சம் கம்மியாக தான் ஆட் பண்ணுவோம். அதில் என்ன நம்ம கடல மாவு, மஞ்சத்தூள், மிளகாத்தூள்லாம் ஆட் பண்ணுவோம். அப்படிலாம் தேவையில்லை. இது டோட்டலி சைனீஸ் டிஷ்ஷுங்கிறதுனால கொஞ்சமாக நம்ம அதில் என்ன தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் சால்ட் அண்ட் ஸ்பைசஸ் கூட எதுவுமே ஆட் பண்ணல. நம்ம எல்லாமே இந்த டிப்பில் தான் ஆட் பண்ணியிருக்கோம். இதில் நினச்சி சாப்பிடும்போது தான் நம்மளுக்கு அந்த டேஸ்ட்டு வரும்.
பஜ்ஜினா நம்ம சட்னி கண்டிப்பாக தேவையில்லை, அதனால் இதுக்கு அது தேவை இருக்காது. சாஸ் மட்டுமே போதும். இது லைட்டாக ஒரு பிளெண்டாக தான் இருக்கும் இந்த ஃப்ரை, அவ்வளோதான். நம்ம கொஞ்சம் கோல்டன் ஃப்ரைடு வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி தான் எடுக்கணும். ஏன்னா இது வந்து கலர் சீக்கிரமாக கருப்பாகாது. எதனாலன்னா இது ஆல்ரெடி கார்ன்ஃப்ளவர் தான் மைதா இருக்கிறதுனால இது வந்து பிளாக் ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. இப்போ பாருங்கள், கோல்டன் ஃப்ரைட் ரெடி. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு இதை பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் நாளை வேறு ஒரு ரெசிபியுடன் உங்களை சந்திக்கும் வரை அன்டில் தென் ஷெஃப் சரவணன் சைனிங் ஆஃப் ஈஸி குக்கிங் கிச்சன். நாளைக்கு வேறு நல்ல ஒரு ரெசிபியில் உங்களை வேறு ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.